சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி. சாந்தி. எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை என்னுடைய உடல் மனம் வலிமைகளால் போட்டி பணிந்து வழங்குகின்றேன். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தன்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயன்கள் குருவின் திருவடி போற்று. இந்த அமர்வில் டோன்ட் டிவியேட் தி ட்ரெடிஷன் யோகிக் கான்செப்ட், பாரம்பரிய யோக கருத்தை விட்டு விலகாதீர்கள் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தற்போது நான் கடந்த மாதத்திலே ஒரு இன்டர்நேஷனல் யோகா கான்ஃபரன்ஸ் ஒரிசாவுக்கு சென்றிருந்தேன். அங்கு பல்வேறு பேப்பர் பிரசன்டர்ஸ் பிரசன்டேஷன் பண்ணாங்க. அந்த பிரசன்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பர்டிகுலர் அவங்க ஒரு எஜுகேஷனிஸ்ட், அவங்க பிரசன்டேஷன் பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான யோகாவை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. ரோப் யோகா, அதே மாதிரிக்கு சேர் யோகா, இந்த மாதிரி யோகாவினுடைய மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்ட பவர் யோகா, இந்த மாதிரி நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வகையான யோகாவை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த 20 வகையான யோகாவையும் பார்க்கின்ற பொழுது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப ஒரு சேர் யோகா அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஏன்சியன்ட் டெக்ஸ்ட்ல சதயோக பிரதிபிகையில என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த யோகாவை சில மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம கொடுக்கணும். யோகாசனம் அப்படின்னு பண்ணும்போது, ஆசனங்கள் பண்ணும்போது குறிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப பத்மாசனம் முழுசா போட முடியல அப்படின்னா ஒரு காலம் மட்டும் அர்த்த பத்மாசனம் பண்ணும். ஹலாசனம் ஃபுல்லா பண்ண முடியலையா அர்த்த ஹலாசனம் பண்ணும். இப்படி ஒவ்வொரு அந்த பாய்ச்சர்லயுமே பார்த்தோம் அப்படின்னா, முழுமையா செய்ய முடியல அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவலுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல, அவங்களுடைய வயதுக்கு ஏத்தாப்புல நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த விதமான மாடிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 20 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ், ஒரு ஹாஃப் செஞ்சுரி இல்ல ஒரு குவார்டர் செஞ்சுரி நம்ம கடந்து போகும்போது, அடுத்த மக்கள் இந்த யோகாவை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த முறைகள்லாம் யோகாவை பார்க்கும்போது நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணி சிம்பிள் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஆதென்டிக் டெக்ஸ்ட் கிடையாது. ஆனா அது கொடுப்பதனால அவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு அதோட பெனிஃபிஷியல் வருது அப்படின்னா அது என்ன பண்றோம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். ஆனா அதுவே யோகா அப்படின்னு நம்ம வெளியில பாப்புலரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது மாதிரி சில பேர் பாப்புலரைஸ் பண்ணிட்டு அது மூலமாக சில இன்கம் பண்றாங்க. பட் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம படிக்கும் போதே என்ன நம்ம தொடக்க காலத்துல எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இந்த யோகாவை பத்தி படிக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா அப்பவே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கு விதமான யோகா. கிட்டத்தட்ட 2002 தான் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல யோகாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2006ஆம் ஆண்டு முதல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நிறைய பேர் படிச்சாங்க. அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் அப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சாங்க. ஏன்னா யோகாவினுடைய தேவை அதிகமா இருந்துச்சு, அதனால அவங்க படிச்சாங்க. ஆனா இது எல்லாமே நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50 ஆண்டு காலம் போன பிறகு இப்ப அப்போ பார்க்கும்போது யந்திர யோகா, தந்திர யோகா, மந்திர யோகா அப்படின்னு யோகாவை நிறைய வகையான யோகாக்கள் பார்த்தோம். ஆனா இந்த எல்லா விதமான யோகாவையுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா எந்த யோகாவை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றது, இல்ல எந்த யோகாவை தேர்ந்தெடுத்து நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்றது அந்த யோகத்திற்கு புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, எது சரியான யோகா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டமே அவங்களுடைய வாழ்க்கை பத்தாது. அப்ப நம்ம இந்த பதிவுல நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நான் யோகா பிராக்டிஷனர் பத்தி நான் சொல்லல. யோகா பிராக்டிஷனர், யோகா ட்ரெய்னர், யோகா இன்ஸ்ட்ரக்டர், நீங்க முதல்ல என்னன்னா யோகா கான்செப்ட்ல இருந்து டீவியேட் ஆகும். ஏன்னா யோகம் என்பது இந்தியாவினுடைய ஆரிஜின். ஏன்னா இந்தியாவில இருந்துதான் யோகம் மற்ற நாடுகளுக்கு இந்த கலைகள் அவங்க எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஏஐ டூல்ஸ்ல
ஒரு மெடிடேஷனை நேச்சரா கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து விர்ச்சுவல் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ஒரு யோகத்தை போய் நம்ம வந்து ஒரு பயிற்சியை வந்து நோயாளிகளுக்கு வந்து ஒரு விர்ச்சுவலா எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணி ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு நேச்சரா ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரிக்க ஒரு மெடிடேஷன் பண்ற மாதிரி நம்ம உருவாக்க முடியும். ஆனா இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த யோகாவை ஃபாரினர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வரணும். ஆனா அதனுடைய பேஸ் நாதம் என்பது அடிநாதம் என்பது என்ன அப்படின்னா அது இந்தியா தான். அப்ப நம்ம வந்து ஒரு கலையை வந்து வெளியே கொண்டு வரும்போது ரெண்டு விஷயத்த முறையா பின்பற்றோம். ஒன்று என்ன அப்படின்னா, நீங்க எந்த விதமான யோகாவை நீங்க பயிற்சி அளிக்க வர்றீங்க அப்படின்னா முதல்ல அதுக்கான ஒரு ஆதென்டிக் டெக்ஸ்ட் வேணும். இப்ப ஆதென்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னா குறிப்பா வந்து உதாரணத்துக்கு வந்து அதாவது அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய பிசிக்கல் சீட் அப்படின்ற அந்த பிசிக்கல் லேயர்ல பயிற்சி பண்ணுவதற்கான ஆசன பயிற்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கதையோக பிரதிபிகை அப்படின்றது நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 15ஆம் நூற்றாண்டுல வந்த ஒரு யோகிக் டெக்ஸ்ட். அது ஒரு ஏன்சியன்ட் டெக்ஸ்ட். அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க அந்த பயிற்சியை குறிப்பிடும் போது நீங்க என்னன்னா நம்மளோட ஏன்சியன்ட் டெக்ஸ்ட் புக், அது கதையோக பிரதிபிகையா இருக்கட்டும், கதரத்ன வழியா இருக்கட்டும், கிரந்த சங்கீதம் இருக்கட்டும், இது வழி வழியாக வரக்கூடிய நூல்களை நீங்க எடுத்து பார்க்கும்போது அதில் ரெஃபரன்ஸ் காட்டலாம் நீங்க. இப்ப ஒரு விஷயம் மன தொடர்புடைய சில சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஓரியன்டா நீங்க யோகா கான்செப்ட்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு தியரி சொல்லி தரீங்க, இல்ல ஒரு ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து எங்க இருந்து நம்ம அந்த ஆதென்டிக் டெக்ஸ்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னா பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த 195 196 சூத்திரங்கள்ல இருந்து தான் நீங்க என்ன பண்ண முடியும். ஒவ்வொரு பாதாஸ்ல இருந்து அந்த டெக்ஸ்டுக்கான நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கான ஆதென்டிக்கா நீங்க குறிப்பிடணும். ஒரு டெக்ஸ்ட் வந்து இதை நான் எதனுடைய அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்தினுடைய அடிப்படையில சொல்றேன், இல்ல கதையோக பிரதிபிகையினுடைய அடிப்படையில சொல்றேன், இல்ல இன்னும் ரொம்ப ஒரு தமிழ் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருமூலருடைய திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 9 தந்திரங்களை உள்ளடக்கிய மிக அற்புதமான ஒரு யோக நூல். பதஞ்சலியினுடைய அந்த தத்துவங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் பேஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா எந்த இடத்துலயும் பிராக்டிகல் பேஸ்ல உள்ள சொல்ல வர மாட்டாங்க ஒவ்வொரு பாதாஸ்லயுமே. ஆனா அந்த பிராக்டிகல் பேஸ்ல கொண்டு வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா திருமூலம் தான். ஏன்னா இவங்க 2 பேருமே சமகாலத்தவர்கள். ஒரே குருட்ட இருந்து தேர்ச்சி பெற்று வந்தவங்க தான். தீக்கை வந்து ஒரே குருட்ட இருந்து தீக்கை பெற்றவங்க தான் இவங்க. ஒரே அந்த ரூட் வந்து அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப இதை குறிப்பிடணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இன் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து யோகாவினுடைய டீவியேஷன் போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த கருத்துக்களுடைய அடிப்படையில சரி நான் இந்த பேஸ்ல நான் சொல்ல விரும்பல அப்படின்னா இன்னைக்கு pubmed.comல உள்ள போனி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் கிட்டத்தட்ட அரௌண்ட் 3000 ஆர்டிகல்ஸ் வந்து ரிலேட்டட் டு தி யோகா. யோகா ரிலேட்டடா கிட்டத்தட்ட 3000 ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிகல்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணு. எந்த ஒரு எஃபெக்டிவான ஸ்டடிஸ் அதாவது ரியல் ஸ்டடிஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆதென்டிக்கான ஸ்டடிஸ் பண்ணி அதன் மூலமாக ரிசர்ச் அவுட்புட் கொடுத்துருக்கவங்க, அவங்க கொடுத்துருக்க அந்த எந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு எந்த கிரானிக் பேஷண்ட்ஸுக்கு இல்ல எந்த நோய் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கா இல்ல கேன்சர் பேஷண்ட்ஸுக்கா எந்த பேஷண்ட்ஸ்க்கு என்ன நோய்க்கு அவங்க வந்து எந்த பயிற்சி கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்டரி தெரப்பியா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்ல இன்டகிரேட்டிவ் தெரப்பியா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து யோகானால ஒரு கிரானிக் டிசீஸை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாது. ஆனா அவங்களுடைய மெடிசினோட சேர்ந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த யோகாவை நம்ம கொடுக்கும்போது அந்த டிசீஸ் மேலும் அக்ரிவேட் ஆகாம வந்து அந்த ஸ்டேஜ்லயே நம்ம இருக்கிற அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்றதுக்கானதும் அதனுடைய அந்த ப்ராக்ரஷன் அந்த டிசீஸுடைய ப்ராக்ரஷன் இன்க்ரீஸ் ஆகாம பாதுகாக்கிறதுக்கும் இந்த யோகா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த கிரானிக் டிசீஸ்னால அந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கும் யோகா வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரி தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கிரானிக் டிசீஸை பொறுத்தளவு நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸா நீங்க ஏதாவது ஒரு காட்டுங்க, இல்ல ட்ரெடிஷனல் டெக்ஸ்ட்ல இருந்து காட்டுங்க. அந்த அடிப்படையில மட்டுமே நீங்க வந்து ரிசர்ச் யோகா ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல யோகாவை பயிற்சி அளிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அந்த மாடிஃபிகேஷனை வந்து நீங்க பண்ணும்போது அதுவே யோகம் அப்படின்றத பல்வேறு மனதுல பதிவு பண்ணி வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்றேன். சோ யோகா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜென்ரலாவே தெரியும். யோகாவுக்கான விளக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது இதுதான் ரியல் யோகாவுக்கான விளக்கம். ஜீவாத்மா பரமாத்மாவோடு போய் இணையும். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இடையில ஏன் வந்து அந்த கேப் வந்துச்சு, ஏன்
பரமாத்மா என்பது வந்து ஒரு அல்டிமேட் ரியாலிட்டி. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆதி அனாதி இல்லாதது. அது எப்போது இந்த எந்த பிரபஞ்சம் தோன்றியதுல இருந்தே அது அப்போதுக்கு முன்னாடி இருக்குது, இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். அது ஆதி அனாதி அற்றது. தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபினி அப்படின்னா தொடக்கம் முடிவு இல்லாதது. அப்ப அந்த மாதிரி ஒரு அதை வந்து பரமாத்மா என்று சொல்கின்றோம். அந்த சக்தி வந்து எப்போதுமே இந்த பிரபஞ்சத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதுல இருந்து அந்த பிரபஞ்சத்துல அந்த சக்தியில இருந்து துண்டுபட்ட அடுத்து வரக்கூடிய அந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய ஜீவன்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்குல்ல, இந்த ஜீவாத்மா பரமாத்மாக்கு இடையில என்னன்னா ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி ஏன் இருக்கு அப்படின்னா ஜீவாத்மாக்கள் குறிப்பாக வந்து ஆறறிவு பெற்ற மனிதர்கள் கிட்ட இடையில உங்களுடைய மனதுல நிறைய அழுக்குகள் இருக்கு. மனது வந்து பொலிட்டனா இருக்கு. அதைத்தான் நிறைய உபநிடதங்களையோ மற்ற தந்திரங்களையோ நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஸ்பர் ஏன்சியன்ட் டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட் இஸ் ரூட் காஸ் ஃபார் ஆல் டிசீஸ். உடல் சம்பந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, உளம் சம்பந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு விதமான நோய்களுக்குமே அடிப்படையான காரணம் என்று சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா மனம்தான் அப்படின்றத சொல்றாங்க. அந்த மனத்தை சரி பண்றதுக்கு தான் மகரிஷி வந்து பதஞ்சலி வந்து அந்த யோகா ஃபார்முலாவை அந்த சூத்திரத்தை அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த சூத்திரத்துல 8 விதமான வழிமுறைகளை அவங்க சொல்றாங்க. அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோக முறைகளை அவங்கதான் வந்து ஃபார்முலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உபநிடதங்கள் வேதங்கள் எல்லாம் பார்த்தோம் அங்கங்க யோகான்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கே தவிர அது இப்படித்தான் ஒரு சிஸ்டம் அப்படின்ற விஷயம் வந்து முறைப்படுத்தப்படும். அப்ப அதுல இருந்துதான் நம்மளுக்கு வந்து யோகம் வந்திருக்கு. அப்ப ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையுது அப்படின்னா ஏன் நம்மளுக்கு என்ன அழுக்குகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க பதஞ்சலி யோக சூத்திரத்துல நிறைய உதாரணங்களை நீங்க பார்க்கலாம். அவித்தைனா என்ன, என்ன விதமான மனதுல கலங்கத்தை உண்டாக்கக்கூடியதெல்லாம் என்ன விதமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி அதுல இருக்கு. ஆனா நான் எளிமையா வந்து எல்லா கான்செப்டும் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன். 6 விதமான குணங்களை பத்தி பேசுறாங்க பொதுவா. காமம், கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மனதுல தோன்றக்கூடிய இந்த எண்ணங்கள் இருக்கு. இந்த எண்ணங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய என்டையர் நம்ம வந்து பரமாத்மாவோடு போய் இணைய விடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இதெல்லாம் மன அழுக்குகள். இந்த மன அழுக்குகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நீக்கிட்டு இருக்கோம். காமம், முறையற்ற மால்பரிச்சு, உயர்வுதாழ் படம் பண்ணமே, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 குணங்களையும் நம்ம முழுமையை நீக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ஆத்மா என்ன ஆயிடுச்சு? தூய்மையான ஆத்மாவாயிடுச்சு. ஏற்கனவே வந்து பரமாத்மா என்பது ஒரு தூய்மையான ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா அதோடு போய் கனெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கு தான் யோகத்திற்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு யோகக்கலை வந்து உலகளாவிய அளவுல அதிகமான நாடுகள், அதிகமான மக்கள், மதம் சார்புடையதாக இல்லாம எல்லாரும் பயிற்சியை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அது ஏன் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யோகம் என்பது இன்று மருத்துவத்துறையில இன்று வரக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்குமான தீர்வை அந்த நோய்கள்ல இருந்து விடுபடுவதற்கு அதிகப்படியான ஒரு சிகிச்சை முறையாக யோகம் வந்ததுக்கு பின்னாடிதான் இவ்வளவு பெரிய ஒரு பாப்புலர் வந்து இன்னைக்கு யோகா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்கவுங்க வந்து யோகாவுக்கு வந்து வார்த்தையை மாடிபிகேஷன். அப்ப இன்னைக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா மக்கள் வந்து எல்லா நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க எல்லா நிலையிலும் எடுத்து பார்த்தா எல்லா பணியாளர் நிலையில இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்ப நம்மளுடைய பாடியினுடைய ஹோமோஸ்டாட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்னல் ரிதத்தை வந்து சரியா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எப்போ வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இன்டர்னல் ரிதம் வந்து சரியா இருக்கோ அப்பதான் நம்மளுடைய பாடியில மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றம் முறையா நடக்கும். அப்படி முறையா வளர்சிதை மாற்றம் நடக்கும்போது உடல் அளவுல செயல்படக்கூடிய அந்த உறுப்புகளுடைய இயக்கங்கள் முறையா இருக்கும்போது அந்த உடல்ல தாண்டி இருக்கக்கூடிய மனம் அப்படின்றதனுடைய இயக்கமும் சரியான சமச்சீராக இருக்கும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதாவது வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் வந்து டூ என்டிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இட் இஸ் நாட் ஏ டூ என்டிட்டி, இட்ஸ் ஏ சிங்கிள் என்டிட்டி. அதாவது வந்து மனதில் உடலினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மனம் அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம நினைக்கிறோமே தவிர
இது தனி அது தனி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரெண்டுமே ஒன்று அப்படின்னு. அப்ப இன்கம்பேரபிள் ஆர்ட் ஆஃப் என்ஹான்சிங் தி ஹார்மோனியஸ் ஆஃப் பாடி, மைண்ட் அண்ட் சோல். நம்மளுடைய உடல், மனம், ஆத்மா, இந்த மூன்றையும் ஹார்மோனியஸா நம்ம உடம்புல வச்சுக்கிறோம் அப்படின்னா அதற்கு முக்கியம் என்ன அப்படின்னா யோகக்கலை. ஆனா இந்த யோகக்கலை எல்லா யோகக்கலை அப்படின்னு நான் ஜென்ரலா பேசுறேன். ஏன்னா பொதுவா எல்லாரும் என்னன்னா யோகம் அப்படின்னு சொன்னாவே சில பேர் ஆசனான்னு நினைப்பாங்க, சில பேர் முத்ராசனம் நினைப்பாங்க, சில பேர் வந்து தியான முறைகள்னு சொல்லி, சோ ஒவ்வொரு அளவு பிரணயாமான்னு சில பேர் நினைப்பாங்க. சோ இது என்ன அப்படின்னா இதுக்கான ஃபார்முலாவை அஷ்டாங்க யோகம் என்று பதஞ்சலி வரையறுக்கிறாங்க. ஆனா இந்த பாடி அண்ட் மைண்ட் இந்த ரெண்டும் எப்ப ஒரு காரிலேட்டடா ஹார்மோனியஸா நம்ம உடம்புல இருக்கோ, எப்ப செயல்புரியுதோ, இது வந்து ஒரு காயினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி. ஒரு காயினுடைய ஒரு பக்கத்தை தேய்ச்சிட்டு நம்ம கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த காயின் செல்லாது. அது மாதிரி உடல் சரியா இல்லை அப்படின்னா மனம் ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கு. மனம் சரியா இல்லை, உடல் இயங்க. சோ ரெண்டுக்கும் வந்து ஒரு காரிலேஷன். இதை தாண்டி தான் நம்ம சோலை பத்தி பார்ப்போம். ஆனா அது வந்து நான் ஹையர் ஸ்டேட்டை பத்தி நான் இங்க பேசல. அப்ப இந்த பிரைமரி எய்ம் அப்படின்றது யோகாவுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம் வந்து அல்டிமேட் எய்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன், முக்தி, மோட்சம், மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்தி, மோட்சம் அப்படின்னா எல்லாம் ஒரே வார்த்தை. செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னா தான் யார் அப்படின்றத உணர்ந்து தன்னுடைய மூலம் என்ன என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவோடு போய் யூனியன் ஆகக்கூடியது. ஜீவாத்மா பரமாத்மாவோடு யூனியன் ஆகக்கூடிய அந்த ஒன்றக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம யோகம், அதுதான் யோகா அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா இந்த பதிவுல நான் வந்து யோகத்தை பத்தி பேச வரல. ஆனா இன்னைக்கு நிறைய நம்மளுக்கு வந்து யோக மார்க்கங்கள் இருந்தாலும் கூட நம்ம புதுசு புதுசா உருவாக்க கூடாது. அந்த அந்த கான்செப்ட்ல இருந்து ஒண்ணு சயின்டிபிக் கான்செப்ட்ல போகணும், உதாரணம் கொடுக்கணும். இல்ல நம்ம ட்ரெடிஷனல் டெக்ஸ்டினுடைய உதாரணங்களை எந்த இடத்துல நீங்க நடத்தினா கூட அதற்கு உதாரணம் சொல்லணும். உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்ல, பிசிக்கல் பாய்ச்சர்ல செய்யக்கூடிய சூரிய நமஸ்காரம் என்று சொல்றோம் அப்படின்னா, இந்த சூரிய நமஸ்காரம்ன்றது வந்து பின்னாடிதான் அதை உருவாக்கியிருக்காங்க. ஆனா அதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கராசையும் ஆக்டிவேட் பண்ணுது. எல்லா எண்டோகிரின் என்று கிளான்கள் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, தைராய்டு கிளாண்டு, பாராதைராய்டு கிளாண்டு, தைமஸ் கிளாண்டு, அட்ரீனல் கிளாண்டு, கொனட்ராய்டு கிளாண்டு என்று சொல்லக்கூடிய சொமட்டோட்ராபிக் ஹார்மோனா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஃபீமேல் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் என்று சொல்லக்கூடிய ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே செயல்படுத்தக்கூடியதுல சூரிய நமஸ்காரம் மிகப்பெரிய ரோல் வகிக்குது. ஆனா இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்றதுல நீங்க எந்த விதமான நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்லயும் அதை பர்டிகுலரா மென்ஷன் கதையோக பிரதிபிகையில அந்த 4 அந்த 5 சாப்டரை நீங்க போய் ரெஃபர் பண்ண, அந்த சாப்டர்ஸை ரெஃபர் பண்ணி பாத்துட்டீங்கன்னா எந்த சாப்டர்லயுமே இதை பத்தி அவங்க குறிப்பிடவே இல்லை. ஆனா அது வந்து பின்னாடி வந்து அந்த கான்செப்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. அதை நம்ம பயிற்சி பண்றோம். ஆனா பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆதென்டிக் டெக்ஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் டெக்ஸ்ட், அதுல டிவியேட் ஆகும். அப்ப நம்மளுக்கு இப்ப நீங்க முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகையான யோக மார்க்கங்கள் இருந்தாலும் கூட சுவாமி விவேகானந்தர் 4 விதமான யோக மார்க்கத்தை தான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜயோகாவுக்கு இன்னொரு பேர் அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராஜா என்ன, நம்ம உடலுக்கு வந்து ராஜாவா இருக்கக்கூடியதுன்னா மனம்தான். மனம்தான் எல்லாத்தையும் செயல்படுத்துது. அதனாலதான் அதுக்கு ராஜயோகம் என்று சொல்றாங்க. அப்ப மனதை மையமாக வைத்து செய்யக்கூடிய அந்த தவத்தை தான் நம்ம வந்து ராஜயோக முறைகள் நம்ம சொல்றோம். கர்மான்றது ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் அப்படின்றது வந்து செயலின் மூலமாக மன தூய்மை பெறுவது அப்படின்றது. அதே மாதிரி பக்தி யோகா அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சரணாகதி, ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்துல அவர் குறிப்பிடுறாரு. 3 விதமான விஷயங்களை குறிப்பிடுறாரு. அதுல வந்து இந்த ஈஸ்வர பிரணிதானம் என்று சொல்லக்கூடிய சரணாகதி அப்படின்றத நம்ம கொண்டு போவோம். அப்ப அதையுமே நம்மளுக்கு தெளிவாவே சொல்லிட்டாங்க டெக்ஸ்ட்ல. அப்ப அதுக்கு வந்து உதாரணம் இருக்குது. அப்புறம் ஞான யோகம் என்பது நம்மளுடைய நம்மளுடைய விஸ்டம் அதை வந்து எப்படி கேள்வி கேட்டு நம்ம அதை கொண்டு போறது அப்படின்னு. இப்ப பக்தி யோகம்லாம் பார்த்தோன்னா டிவோஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதாரணம் வந்து கண்ணப்ப நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சிருக்கீங்க. கண்ணப்ப நாயனார் அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு பெரிய சிவ யோகி எல்லாம் கிடையாது, ஒரு பெரிய தவ யோகி எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு 3 நாள்ல முக்தி அடைஞ்சவர் அவர். ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலகட்டத்துல முக்தி அடைஞ்சவர் அப்படின்னா அவர் வந்து முழுமையாக வந்து அதை நம்பினாரு. அதுக்கு அந்த சிவனுக்கான கண்ணை கொடுத்தாரு, அவரு முக்தி அடைஞ்சாரு. இதெல்லாம் பார்ப்பதற்கு வந்து எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா கதை அப்படின்ற சொல்ற விட இந்த இடத்துல எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கதை உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நம்மகிட்ட என்ன ஆகுன்னா நீங்க எந்த விஷயத்திலையுமே வந்து
அதை நம்பணும், முழுமையா நம்பணும், முழுமையா செயல்படுத்தணும் அப்படின்ற அந்த கருத்தை நம்ம தெளிவா எடுத்துக்கணும். அதுதான் முக்கியமா. சோ அப்ப இந்த 4 டெக்ஸ்டையும் விட்டு நம்ம வேரியேஷன் ஆகணும்னு தேவை கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் அதை பார்த்தோம் அப்படின்னா எதனுடைய பேஸ்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பதஞ்சலியுடைய டெக்ஸ்ட்ல இருந்து தான் நம்ம எடுத்துக்கிற முடியும். பதஞ்சலி யோகா டெக்ஸ்ட்ல தான் நம்மளுக்கு வந்து யோகாவுக்கு ஒரு முறையான ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் வந்து யமா, நியமா, ஆசனா, பிரணயாமா, பிரத்திகாரா, தாரணா, தியானா, சமாதி. அப்ப இந்த 8 விதமான கான்செப்டை பத்தி நீங்க பேச போறீங்க அப்படின்னா இந்த 8 விதமான கான்செப்டுக்கும் நீங்க யார எந்த டெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு கதயோக பிரதீபிகையை நீங்க எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு, இல்ல பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய உதாரணத்தை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா திருமூலருடைய திருமந்திரத்தை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இது சம்பந்தமாக சொல்லப்பட்ட உபநிடதங்கள்ல உள்ள கருத்துக்களை நீங்க வந்து உதாரணங்களை எடுத்து நம்ம கொண்டு வர முடியும். சரியா? அப்ப இப்ப மாடர்ன் ட்ரெண்ட்ல நிறைய பயிற்சியாளர்கள் வந்து 3 லெவல்ல தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஏன்னா வந்து இந்த 8 விதமான அந்த ஸ்டெப்ஸ பதஞ்சலி வந்து பகிரங்க யோகா, அந்தரங்க யோகான்னு சொல்றோம். இப்ப பகிரங்க யோகா அப்படின்றது இன்னைக்கு நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அப்படின்னா ஒரு 3 லேயர்ல நம்ம இருந்தாவே போதும். அந்த 3 லேயருக்கான பயிற்சியை கொடுத்தோம் அப்படின்னாவே விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசா என்று சொல்லக்கூடிய அந்த 2 லேயரும் கண்டிப்பா ஸ்ட்ரென்தன் ஆகும். விஞ்ஞானமய கோசா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த கோஷங்களை பிரிக்கிறாங்க. அதுல அது தைத்திரிய உபநிடத்துல தான் அதை சொல்லியிருக்காங்க. தைத்திரிய உபநிடம் தான் தெளிவாவே வந்து சொல்றாங்க டெக்ஸ்டல் கோஸ். உடல் என்பது வந்து இஸ் நாட் சிங்கிள் என்டிட்டி, இஸ் ஏ 5 என்டிட்டி நம்ம கூட. இது வந்து சிங்கிள் என்டிட்டி, அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகும். அப்ப இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஞ்ஞானமய கோசா அப்படின்றது என்னன்னா விசேஷ அறிவு அப்படின்னு சொல்றோம். இந்த விசேஷ அறிவு யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த 3 லேயர்லயும் ஹார்மோனியஸா யார் இருக்காங்க, அதாவது பிசிக்கல் லேயர்னு சொல்லக்கூடிய லேயர், அடுத்து வந்து வைட்டல் ஏர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வந்து பிராணமய கோசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேயர்லயும் மென்டல் சீட், இந்த 3 ஹார்மோனியஸா யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து விசேஷ ஞானம் இருக்கும். எப்படி விசேஷ ஞானம் இருக்கும்? உடல், மனம், இந்த 2ஐயும் ஒருங்கிணைக்கக்கூடிய பிராணம், இந்த 3 உடம்புல ஒரு சமநிலையில இருக்கும் போது மனம் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னா அமைதி நிலையில இருக்கும். அப்ப மன அமைதி நிலையில இருக்கும்போது மனதினுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறைவா தீட்டா ஸ்டேஜ்ல இருக்கும். தீட்டா அண்ட் டெல்டா ஸ்டேஜ்க்கு போயிருக்கும். 7 to 14 சைக்கிள் பர் செகண்ட்ஸுக்கு போகலாம், ஆல்பா ஸ்டேஜுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா 4 to 7 ஸ்டேஜ்க்கு வரலாம். தீட்டா டெல்டா ஸ்டேஜுக்கு வரும்போது 0 to 3 ஸ்டேஜ்க்கு போயிடும். நில் அப்படின்னு வந்துடும். அப்ப தெர் இஸ் நோ எனி ஃப்ரீக்குவன்சி ஆன் தி மைண்ட். இது இந்த டெக்ஸ்ட்ல எடுத்து பார்க்கும்போது வந்து பதஞ்சலி வந்து யோகத்துக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் சொல்றாங்க. யோகம் அப்படின்றதுக்கு அவருடைய சூத்திரத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா சித்த விருத்தி நிரோதக, சித்தத்தில் தோன்றக்கூடிய விருத்தியை கட்டுப்படுத்துவதுதான் யோகம். சித்தம் என்பது என்ன? மனம். மனதுல வந்து தாட்ஸ் தொடர்ச்சியா தோன்றிக்கிட்டே இருக்கு. விருத்தினா என்னது? மனதுல தோன்றக்கூடிய எண்ணங்களை தான் நம்ம விருத்திகள்னு சொல்றோம். அப்ப விருத்திகள் தொடர்ந்து தோண்டிக் கொண்டே இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது? மனதால இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு சரியான முடிவுகளை நம்மளால செயல்படுத்த முடியல. அப்ப அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த விருத்திகளை நிறுத்தம். அப்படி நிறுத்தக்கூடியதுக்கான அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யோகம் என்று சொல்றோம். மனதில் தோன்றக்கூடிய விருத்திகளை கட்டுப்படுத்துவது. கட்டுப்படுத்துவது என்பதை விட முறைப்படுத்துவது. அதை வந்து அதிகப்படியான எண்ணங்கள் தோன்றாம குறைக்கணும். அப்படி குறைக்கிறதுக்கான சூத்திரம் தான் யோக சூத்திரம் என்று நம்ம சொல்றோம். அதுக்கான பல வழிமுறைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இன்டெலெக்சுவல் நீங்க வந்து மனதினுடைய ஃப்ரீக்குவன்சி ரேட் குறையும் போது மன அமைதி நிலைக்கு வரும்போது உங்களுடைய அந்த அமைதியான மனநிலையில இருந்து உங்களுடைய மனம் வந்து மிகப்பெரிய சக்தி உடையது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் மனதை நீங்க செலுத்த முடியும். அப்படி மனம் அமைதி நிலையில இருக்கும்போது அந்த அமைதியான மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த மனதை இந்த பிரபஞ்ச வெளியில் விரிக்கின்ற பொழுது இந்த பிரபஞ்ச வெளியில் விரித்து அந்த குறிப்பிட்ட பிரபஞ்சத்துல எந்த ஒரு பகுதியோடு நம்ம போய் ஒன்றோமோ அதை பற்றியான ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஆதி காலத்துல நம்மளுடைய யோகிகள், ரிஷிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வாணிடமா இருக்கட்டும், ஜோதிடமா இருக்கட்டும், பல சம்யமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் சேர்த்து பண்ணக்கூடியதான் சமயமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது ஒரு மூலிகையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மூலிகையை என்ன பண்ணுவாங்கன்னா சமயமா. இதுக்கான டெக்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆதென்டிக் டெக்ஸ்ட் வந்து பதஞ்சலி யோக சூத்திரம். இப்ப ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு நெல்லிக்காய் இருக்கு அப்படின்னா நெல்லிக்காயை போய் அவங்க அந்த நெல்லிக்காயை நினைச்சிட்டு சமயமா பண்ணுவாங்க. அந்த அந்தரங்க யோகம் என்று சொல்லப்படும்ல, தாரணா, தியானம், சமாதி, இந்த 3ஐயும் சேர்த்து பண்ணக்கூடியதுக்கு பேரு தான்
சம்யமான்னு சொல்லுவாங்க. அந்த சம்யமா பண்ணும்போது அதை பற்றியான ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இல்ல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் மீது நம்மளுடைய ஒரு நினைவை செலுத்தி அங்க சம்யமா பண்ணும்போது அந்த நட்சத்திரத்தினுடைய ரகசியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி அடுத்து அவருடைய டெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்த பாதாஸ்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாதாஸ்ல எதன் மேல சமயமா பண்ணும்போது என்ன விதமான சித்திகள் அவங்க கிடைக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. ஏன்னா சித்திகளை பெறுவது நமக்கு நோக்கம் கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்டிமேட் எய்ம் வந்து என்னன்னா இறைநிலையோடு இணையணும் அப்படின்றதான். இனிமே பிறவா பெருநிலைக்கு வரணும் அப்படின்னா, இந்த பிறவிக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்ற பிறவி சூழலுக்குள்ள வராம அமைதியான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோம். அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு சொல்றோம். அப்ப இன்டெலெக்சுவல்னா இந்த மாதிரி நீங்க மனதை விரிச்சு உங்களுக்கு அந்த விசேஷ அறிவு கிடைக்கும். அந்த விசேஷ அறிவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டெலெக்சுவல் ஸ்டேட் அப்படின்னு. அந்த விசேஷ அறிவு கிடைக்கும் போது அப்போ ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷ அறிவு வந்து அவங்களுக்குள்ள வருது. அந்த விசேஷ அறிவை தான் இன்டெலெக்சுவல் சீட் அப்படின்னு. இந்த அறிவு நீங்க இன்டெலெக்சுவல் சீட் அடுத்து சொல்லக்கூடிய பிளஸ்ஸிங் சீட்னு சொல்லக்கூடிய பிளஸ்ஸிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்தமய கோஷம். ஆனந்தம் என்பது வந்து பிளஸ்ஸிங் ஸ்டேட். அதே ரொம்ப ஆனந்தமான ஒரு அமைதி நிலையை நம்மளால பெர்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த 2 சீத்தையும் நீங்க வந்து தனியா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. முதல் 3 லேயர் பிசிக்கல் லேயர், பிராணிக் லேயர், மென்டல் லேயர். ஏன்னா பிசிக்கல் லேயருக்கும் மென்டல் லேயருக்கும் பாலமா இருக்கக்கூடிய லேயர் எது அப்படின்னு பார்த்தா பிராணிக் லேயர். ஸோ பிராணம் வந்து 72 நாடிஸ்லையும் ப்ராப்பரா போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ஹார்மோனியஸ் கரெக்டா இருக்கும். அதனுடைய உறுப்புகள் சரியா செயல்படும். எந்த விதமான மெட்டபாலிக் ப்ராசஸ்லயும் எந்த விதமான டிஎன்ஏல சேஞ்சஸ் நடக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரானிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ மாடிபிகேஷன் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் ஏற்படக்கூடிய அந்த இரிட்டேஷன் தான். அது மூலமா வரக்கூடிய பல ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி கிரானிக் டிசீஸை அக்ரிவேட் பண்ணும். அப்ப அதை நிற்க முடியும். அப்ப இந்த 3 லேயர் சரியா செயல்படுது அப்படின்னா இன்டெலெக்சுவல் லேயர் ப்ராப்பரா செயல்பட போகுது. அது மாற்றமே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிளஸிங் ஸ்டேஜுக்கு வந்துரும். அப்ப அமைதியான ஒரு நிலை. அதுதான் ஆனந்தம். நீடித்த நிலைத்த அமைதி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ஒரு அமைதியான ஒரு நிலை அப்படின்னு சொல்றோம். பீஸ்ஃபுல் ஸ்டேட், பிளஸ்ஃபுல் ஸ்டேட். நீடித்த நிலைத்த அமைதியை தான் நம்ம என்ன சொல்றோம் பிளஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளால பெற முடியும் அப்படின்றதான். ஸோ இந்த 3 லேயர்ல தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணணும். நம்ம இன்டெலெக்சுவல் லேயர்லயோ பிளஸிங் ஸ்டேட்டுக்குள்ளேயோ அதை விட்டு தாண்டி போகக்கூடியவங்களுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லைஃப்ல போறவங்களுக்கு தான். ஆனா நம்ம சாதாரணமா வந்து ஒரு யோகா ட்ரெயினரா, ஒரு யோகா டீச்சரா, ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டரா, ஒரு நார்மல் வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவங்க. அப்ப இந்த 3 லேயரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கான பயிற்சி முறைகளை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா கதயோக பிரதிபிகை தான். ஏன்னா கதயோக பிரதிபிகை அப்படின்றது கத யோக பிரதிபிகை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கத யோகா 2 பிரிச்சு பார்ப்போம். கா தா அப்படின்ற 2 வார்த்தை தான் அதுல இருக்கும். கா தா அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல 2 விதமான எனர்ஜி. சூரிய எனர்ஜி, சந்திர எனர்ஜி, ஹீட் எனர்ஜி அந்த கூலிங் எனர்ஜி. சன் எனர்ஜி, மூன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. க த இந்த 2 எனர்ஜியையும் பேலன்சிங் பண்ணக்கூடிய பயிற்சிகளை தான் கதயோக பிரதிபிகையில குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப கதயோக பிரதிபிகை வந்து என்னன்னா கடயோகம் என்று சொல்லக்கூடியது வந்து பிசிக்கல் சார்ந்த டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றது நம்ம தெளிவாவே நம்மளுக்கு புரியும். ஆனா ஏன் வந்து இந்த நம்மளுடைய ஹையர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மா இருக்கும்போது ஏன் கதயோக பிரதிபிகை வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க இந்த யோகம் உருவான காலகட்டத்துல யோகத்துடைய தேவை அதிகமா இல்லை. ஏன்னா அந்த காலத்திலேயே யோகிகள் ஞானிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இனி வரக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய உள பிரச்சனைகளையும் சரி உடல் பிரச்சனைகளையும் அந்த பிணிகளை தீர்ப்பது உடல் பிணி உளப்பிணிகளை தீர்த்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு இப்ப இந்த நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு இனி வரக்கூடிய நூற்றாண்டுல வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வாகத்தான் அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அன்னைக்கு அந்த டெக்ஸ்டினுடைய தேவை அதிகமா இல்லை. அன்னைக்கு உள்ள மக்கள் ஹார்மோனியஸ் தான் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்குதான் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா வந்ததுனால நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் சுயநலமா செல்பிஸா இருக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு தேவை நம்மளுக்கு அதிகமா இருக்குது. நோயை தீர்ப்பதற்கு தேவைப்படுது. அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்ப இந்த கதயோக பிரதீபிகை அப்படின்றது இந்த நூலுடைய பேக்ட்ராப் எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா ஒரு சீடர் வந்து ஒரு குருகிட்ட போய் நான் உங்ககிட்ட சீடனா சேரணும் அப்படின்னு போய் கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள பல்வேறு சோதனைகள் செய்து பார்ப்பாங்க. என்ன சோதனை செய்து பார்ப்பாங்க அப்படின்னா அவனுடைய அறிவை அவனுடைய இன்டெலெக்சுவல் எப்படி இருக்கு அப்படின்னு சோதனை.
அந்த இன்டெலெக்சுவலை எதுக்காக டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உயர்ந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய இறை தத்துவத்தை பற்றி, இறை ஞானத்தை பற்றி, இறை அறிவை பற்றி, இந்த பரமாத்மாவை பற்றியான கருத்துக்களை நாம் இவர்களுக்கு இந்த சீடனுக்கு கொடுக்கின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் அவனிடம் இருக்கிறதா என்பது சிறு சிறு சோதனைகள் மூலமாக அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றுல நீங்க பார்க்கலாம். கத்தியை கொண்டே கொடுக்கும்போது திருப்பி போயிட்டு வான்னு சொல்லிட்டு கடைசியா வந்து பின்னாடி திருப்பி கத்தியினுடைய கூர்முனை அவருடைய பக்கமும் அந்த பக்கம் மாத்தி கொடுக்கும் போதுதான் இதை நம்ம சில வரலாற்று சம்பவங்களை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஞானம் இருக்கவங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கு, இவங்களுக்கு வந்து இந்த உயர் ஞானத்தை நம்ம போதிக்க முடியும் அப்படின்னு அந்த சீடர், அந்த குரு வந்து ரியலைஸ் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு வந்து டைரக்டா தீட்சை கொடுத்து அவங்களுக்கு இந்த ஞானத்தை போதிச்சிருக்காங்க. ஆனா ஒருவேளை இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய ஞானம், அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டு பிராக்டிஸ் தி கதயோக பிரதிபிகையில சொல்லப்பட்ட உடற்பயிற்சிகளை முதல்ல பார்க்க. ஏன் உடற்பயிற்சி பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல வந்து சூரியகலா, சந்திரகலா என்று சொல்லக்கூடிய 2 விதமான எனர்ஜிஸ் இருக்கு. ஹீட் எனர்ஜி அண்ட் கூலிங் எனர்ஜி. இந்த 2 எனர்ஜியையும் பல்வேறு விதமான யோக பாய்ச்சர்ஸ், பல்வேறு விதமான முத்ராஸ், பல்வேறு விதமான பிரணயாமாஸ், பல்வேறு விதமான மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 எனர்ஜியும் என்ன ஆகும் அப்படின்னா, வெவ்வேறு விதமான பாய்ச்சர்ஸ் செய்யும் போது, வெவ்வேறு விதமான சுழற்சிகள் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா பேலன்சிங் ஆகும் போது, இதுக்கு நடு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சுசும்னா நாடி என்று சொல்லக்கூடிய இந்த 2ம் பேலன்ஸா இருக்கும்போது சுசும்னா நாடி ஆக்டிவேட் ஆகும். அப்ப சுசும்னா நாடியில குண்டலினி சக்தியை இயற்கையா மேல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அறிவு விரிவு வரும். அப்படி அறிவு விரிவுன்ற பொழுது அவங்க தீட்சை கொடுக்கணும். அப்புறம் டெஸ்ட் பண்ணி தான் அந்த தீட்சை கொடுப்பாங்க. இப்ப தீட்சை என்பது எப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஞானம் இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க. ஞானம் இல்லையா அப்படின்னா கதையோக பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய உடலையும் மனதையும் வெவ்வேறு விதமான பயிற்சிகளை செய்து பண்படுத்தி அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு, அந்த அறிவு பெறக்கூடிய அறிவு பெற்ற பிறகுதான் அவங்க தீட்சை கொடுத்துருக்காங்க, தீட்சை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடிதான் போதிச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த டெக்ஸ்ட், கதையோக டெக்ஸ்ட் அப்படின்றது. ஆனா நம்ம இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப இங்கேயே அந்த டெக்ஸ்ட்ல பார்த்தோன்னா சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப எப்பவுமே பிரீத், அதாவது உடல் அடங்கினால் மனம் அடங்கும் என்பது சித்தருடைய கான்செப்ட். மூச்சு அடங்கினால் மனம் அடங்கும் என்பது சித்தருடைய கான்செப்ட். மூச்சு, ஏன்னா மூச்சு என்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 2 லேயரை இணைக்கக்கூடிய பிராணன் என்று சொல்லக்கூடிய இந்த 2 லேயரை, பிசிக்கல் லேயரையும் இதை இணைக்கும். அப்ப எப்பவுமே நீங்க செக் பண்ணி பாருங்க, நீங்க எப்ப கோபத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெத் எப்படி இருக்கும்னா ஷார்ட் பிரெத்தா இருக்கும். இதே இது வந்து நல்ல அமைதியான மனநிலையில தியானம் பண்ணி இருக்கும் போது உங்களுடைய பிரெத் பாருங்க லாங் அண்ட் டீப்பா இருக்கும். இது வந்து இட்ஸ் லைக் யோகிக் பிரெத் அப்படி இருக்கும். லாங் அண்ட் டீப் பிரெத்தா இருக்கும். அப்ப லாங் அண்ட் டீப் பிரெத் இருக்கும்போது உங்களுடைய மனம் அமைதி நிலையில இருக்குது, லோ ஃப்ரீக்வன்சில இருக்குது, நல்ல ஒரு அறிவு நிலையில உங்களுடைய மனம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லுவோம். அதே மாதிரி இந்த கும்பக பிராக்டிசஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த கும்பக பிராக்டிசஸ் எல்லாம் அதாவது வந்து மாடர்ன்ல நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல வந்து நிறைய அசைவ உணவுகள் சாப்பிட்றதுனால நம்மளுடைய பிராணனுடைய வேரியேஷன்ஸ், நாடியில வந்து வேரியேஷன்ஸ் அதிகமா இருக்கனால கும்பகா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ப்ராக்ரஸிவா சில கும்பகா மெத்தட்ஸ் வந்து ப்ராப்பர் யோகா ட்ரெயினருக்கு கீழே ப்ராப்பரா யோகா டீச் பண்ணக்கூடிய கீழே நீங்க கத்துக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது என்ன அப்படின்னா, உங்களுடைய மனம் வந்து அமைதி நிலையில போறதுக்கான ராஜயோகாவுக்கு பிராக்டிசஸ் பண்றதுக்கான ஒரு மனநிலையை உருவாக்க முடியும் அப்படின்றதான். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து எந்த டெக்ஸ்டையும் நம்ம பேஸ் பண்ணுவோம். ஒண்ணு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணுங்க, ட்ரெடிஷனல் டெக்ஸ்ட்டை, இல்லைன்னா சயின்டிபிக் கான்செப்டை பேஸ் பண்ணுங்க, ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பாருங்க. சோ கிட்டத்தட்ட இந்த கதையோக பிரதிபிகை அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போவோம். கதையோக பிரதிபிகை உதாரணத்துக்கு எடுக்கிறோம். அப்ப கதையோக பிரதிபிகையில எத்தனை சாப்டர்ஸ் சொல்லிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 389 ஸ்லோகன்ஸ் வந்து அங்க இருக்குது. அந்த 389 ஸ்லோகன்ஸுமே அந்த பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4. அப்ப சாப்டர் 1 வந்து பியூர்லி எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தா, ஆசனாஸை பத்தி தான் சாப்டர் 1ல பேசுறேன். வெரைட்டி ஆஃப் ஆசனாஸ். அதுலயே என்னென்ன ஆசனாஸ் அப்படின்றது தெளிவாகவே குறிப்பிட்டாங்க. இந்த ஆசனம் மட்டுமே நீ பிராக்டிஸ் பண்ண போதும். சொல்ற மாதிரி எத்தனை ஆசனங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அஸ்பர்சன் டெக்ஸ்ட் பார்த்தோம்னா 72,000 84 லட்சம் ஆசனம். நாடிஸ் தான் 72 நாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆசனாஸ் எத்தனை ஆசனங்கள் இருக்குன்னா 84 லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாக ஒரு கணக்கீடு சொல்லும். அப்ப 84 லட்சம் உயிரினங்களுக்குமான 84 லட்சம் இருக்கை இருக்கு
ஒரு அமர்வு இருக்கு. அந்த அமர்வுக்கு அப்ப 84 லட்சம் ஆசனங்கள் இருப்பதாக சில டெக்ஸ்ட் வந்து 82 லட்சம் ஆசனம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனா இவ்வளவு ஆசனாலே நம்ம பண்ணா அதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை பத்தாது. ஆனா கதையோக பிரதிபிகையில சில முக்கியமான ஆசனங்கள் மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. அந்த ஆசனங்களை மட்டுமே நம்ம பிராக்டிஸ் பண்ணா போதும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லி. அடுத்து சாப்டர் 2 அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க இப்ப யோகா புரோட்டோகால்லாம் வந்து யோகா டேக்கு உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? ஆயுஷ்ல இருந்து. அதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. இந்த எல்லாமே வந்து அஸ்பர் வந்து ஆன்சியன்ட் டெக்ஸ்டினுடைய ரெஃபரன்ஸ் இல்லாம எடுக்கவே மாட்டாங்க. அவங்களா ஒரு ஜென்ரலா ஒரு இதை எடுக்கவே மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல வந்து பிரணயாமா அண்ட் சட்கர்மாஸ். இன்டர் சாப்டர் 2ல வந்து பிரணயாமாஸ் அண்ட் சட்கர்மாஸ் சொல்லியிருக்காங்க. சட்கர்மாஸ் அப்படின்றது வந்து 6 விதமான இன்டர்னல் கிளீன் நம்மளுடைய உள் உறுப்புகளை தூய்மை செய்யக்கூடிய மெத்தட்ஸ் அப்படின்றது. அதாவது வந்து கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மூக்கு ஒவ்வொன்று தூய்மை செய்யக்கூடியதான் இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஸோ அது சட்கர்மாஸ் அண்ட் பிரணயாமாஸ். இது வந்து சாப்டர் 2ல வந்து சொல்லியிருக்காங்க தெளிவாக. அப்ப நீங்க எந்த விதமான பிரணயாமா கொடுக்குறீங்க, சட்கர்மாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கதையோக பிரதிபையில அது நோட்டல்ல இருக்கா, அது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத ரெஃபர் பண்ணிட்டு நீங்களா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒரு பிரணயமா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிரணயமா உங்களுடைய பயிற்சியாளர்கள் மட்டும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதே பயிற்சியை வந்து நீங்க வந்து ஒரு டெக்ஸ்டா வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இல்ல அதனால சயின்டிபிக் சயின்ஸா நீங்க ப்ரூவ் பண்ணி எவிடன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை ப்ரூஃபா கொண்டு வாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஃபீச்சர் ஜென்ரேஷனுக்கு கன்ஃபியூஸ் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 அப்படின்னு பார்க்கும்போது முத்துராஸ் பியூர்லி முத்துராசனுடைய பெனிஃபிட்ஸை பத்தி தான் இங்க பேசப்பட்டது. அதே மாதிரி இங்க வந்து சாப்டர் 4 அப்படின்னு பார்க்கும்போது மெடிடேஷன்னா என்ன, தியானம்னா என்ன, சமாதினா என்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க கடைசி முடிவு எங்க போறாங்க பாருங்க, சமாதிக்கு தான் போறாங்க. அப்ப கதையோக டெக்ஸ்டினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா உடல் மனம் இந்த ரெண்டையும் முறையா நம்ம இயக்கி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இடகலா பிங்களா என்று சொல்லக்கூடிய இந்த 2 நாடிகளும் பேலன்ஸ் ஆகியும் போது ஆட்டோமேட்டிக்கா சுசும்னா நாடி ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப சுசும்னா நாடி மூலமாக வரக்கூடிய அந்த குண்டலினி சக்தி என்பது வந்து ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இங்க வந்து 2 விதமான கான்ட்ராக்ட் இருக்கு. எதுல அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கதையோக பிரதிபையில ஒண்ணு வந்து பிந்து சக்கரால எப்படி வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, இல்ல இன்னொன்னு ஒரு டெக்ஸ்ட் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குண்டலினி சக்தியில எப்படி வந்து எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. இந்த 2 வேரியேஷன் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு அது தனியா வச்சிருக்கோம். அதை பத்தி நம்ம பேசவே வேணும். எதுவுமே கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூஸ்க்கு நம்ம போகணும். எது நம்மளுக்கு பயன்படுதோ அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு பேசணும். ஸோ அப்ப இந்த இதெல்லாம் நீங்க வந்து பயிற்சியாளர்களாக நீங்க ஒரு ட்ரெயினரா வந்து ட்ரெயின் பண்ணும்போது இந்த மாதிரிக்கு முறைகள்ல நீங்க கொடுங்க அப்படின்றதுதான் என்னை பொறுத்தளவு நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் மட்டும் இல்ல, நீங்க ட்ரெயினர்ஸா இருந்து கொடுத்தா கூட ஒண்ணு பேக் ட்ராப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு வந்து ட்ரெடிஷனல் டெக்ஸ்டினுடைய ரெஃபரன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா சயின்டிபிக் லேட்டஸ்ட் ரிசர்ச்சினுடைய எவிடன்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எதெல்லாம் எவிடன்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்கு. நான் இங்கே சொல்றது வந்து நம்ம திரும்ப திரும்ப சில நூட்களை பத்தி படிக்கணும். பதஞ்சலி யோக சுத்திரம், கதையோக பிரதீபிகை, கதரத்னவழி, கிரந்த சம்ஹிதை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய திருமூலருடைய திருமந்திரம். இதெல்லாம் நீங்க வந்து டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்டா காட்டக்கூடியது. ஸோ அவங்க சொல்லக்கூடியதை நம்ம பயிற்சி, ஏன்னா அவங்க எல்லாம் அவங்க கூட அனுபவத்தின் மூலமாக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப அது உண்மைதான். ஆனா அதை பயிற்சி பண்ணக்கூடியது வேணா வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா பயிற்சி பண்றதுல நமக்கு வேரியேஷன்ஸ் வரலாம். ஆனா அது வந்து அந்த பயிற்சி முறையா பண்ணாதனால அதனுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க சொன்ன டெக்ஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அது குறிப்பா அதை முறையா பண்ணும்போது நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். அதை சரியா கத்துக்கணும். நீங்களும் சரியா சொல்லிக் கொடுக்கும் போதுதான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் வரும். அப்பதான் யோக கலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலையாக, உலகளாவிய கலையாக, அந்த ஒரே விதமான கருத்தை உள்ளடக்கிய கலையாக இந்த கலை விரிவடையும் அப்படின்றதை கூறி நான் இந்த பதிவை இதோடு நிறைவு செய்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.